இன்றைக்கி 2026 லான்ச் ஆன எல்ஜியோட நேனோ 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2025 ரியல் 4Kன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2026 நேனோ 4Kன்னு சொல்கிறாங்க. அதில் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த டிவியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான். அது நேனோ செல் டெக்னாலஜி. இதனால் என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஸ் வச்சு உங்களுக்கு கலரோட அக்யூரஸியை கரெக்டாக காட்டும். லைட் லீக்கேஜ் இருக்காது. பர்ஃபெக்ட் பிளாக் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா 7ஓட Gen 9 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி HDR10 Pro யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிக்சரோட கிளாரிட்டி விஷுவலாகவே பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். சவுண்டை பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸுக்கான டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் எல்ஜியோட ஓன் WebOS இருக்குது. WebOS பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது இல்லாமல் எல்ஜி தரப்புலேருந்து 10 இயருக்கு ஒன்ஸ் ஃப்ரீ OS அப்கிரேடும் தராங்க. அதே மாதிரி எல்ஜியை பொறுத்த வரைக்கும் மேஜிக் மோஷன் ரிமோட்டோட வரும். உங்களுக்கு டைப் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். அது எல்லா மாடலும் வரதில்லை, சில ஸ்பெசிஃபிக் மாடலில் வந்துட்டுருக்கு. இப்போ மாடலில் வரலனா கூட உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரிமோட் வாங்கி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் இருந்தாலும் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல் டெய்லியும் வீடியோ வரும் மக்களே. நன்றி.